ஹாய் ரேகா. ஜிப்ப போடுறா. மேனேஜர் பார்வையே சரி. Reka, beautiful girl. Hey, Sela! Hey, Raghu, ready? சரி, எனக்கு வேலை இருக்கு, நீ கிளம்பலாம். எனக்கு இருக்கிற ஒரே நீ தானடா. ஏய், வாடா, இந்த கார்ல கொடுத்து விட்டுரு, வாடா. கார் அந்த பக்கம். ஆஹா, அப்படியா? 1 minute. எங்கட காரு? அந்த பக்கம் இருக்கு, வா போலாம். எங்க போலாம்? கார் பக்கம். ஏய், ஏய், யாரா வேணும் பாக்குறவ? எது? எங்கடா எப்படி? அங்க இருக்காரு. வேண்டாம் ரகு, வேண்டாம். வா வா வா, வா போலாம். வா 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 போலாம். உடம்பு வா. சேது, நான் தான் மிதிச்சேன். நீங்களா? சேது, எஸ் சார். கூப்பிட்டீங்களா சார்? சார் சேது, என்னடா இது? நல்லா இருக்கியா? ஃப்ரெண்டா பியூனா? டேய், எனக்கு நீ எப்பவுமே ஃப்ரெண்டு தான்டா. உட்காரலாமா? ப்ளீஸ் சிட் டவுன், கம் மேக் யுவர்செல்ஃப் கம்ஃபர்டபிள். சேது, வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சேது, சேது, ரேகாவும் நானும் மத்தியானம் சாப்பாடுக்கு வெளியே போறோம், அதனால நீ தான். சிகரெட் இருக்கா? இந்தா. உனக்கு இப்ப பணம் வேணும். ரேகா கூட போறதுனால பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டு போகணும். அப்புறமா அவளுக்கு ஏதாவது பிரசன்ட் வாங்கி தரணும். அதனால பணம் அதிகமா செலவாகும். ஆனா வட்டி எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. அப்படித்தானே ரகு? நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். நல்ல நண்பன். வெளியே 7 வட்டிக்கு வாங்கியிருக்கேன், உங்களுக்கு 5 வட்டிக்கு தர்றேன். மொத்தமா 2000 ரூபாய் வச்சுக்கங்க. தேங்க்யூ. சின்ன வயசுல ஒன்னா படிச்சோங்கிறதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன? உங்களை ஒரு தடவை டா போட்டு கூப்பிடலாமா?
அவ்வளவுதானே? எங்க அதை கொடு. மிதிச்சிடுத. பீடி குடிடா. Get out. போதுங்களா? ஸ்வீட் அதெல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க சார். மொண்டம் திங்கிற ஐட்டத்தை சொல்லல, அத உட்கார்ந்து இருக்குது அந்த ஐட்டத்தை சொன்னேன். ஹலோ, ஜஸ்ட் a minute. சார், நீங்க கேட்ட கால். Yes. Excuse me. பால்கோவா மாதிரி இருக்குடா, கொடுத்து வச்ச பாருங்க. ஹலோ, யாரு? சேதுவா? டேய், நான் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். யாராவது கேட்டா சொல்லு. சே, வைடா போன. தம்பி. நானா? ம். எஸ். தம்பி, சும்மா சொல்லக்கூடாது. ஆ. யூ ஆர் வெரி லக்கி. நல்ல என்ஜாய். தேங்க்யூ. ஐ லவ் யூ. ஆ? காட்சி பாய். பியூனா? இதா. என்னடா பணத்தை அதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்ட? என்ன? என்னடாவா? என்னடா? என்ன சார் பணத்தை அதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்டீங்க? பணம் வாங்கும்போது ஃப்ரெண்டு, கொடுக்கும்போது பியூனு. அப்படிதான். இனிமே உங்ககிட்ட பணம் வாங்க போறதில்ல. ரேகா வர சொல்லு போ. கொடுத்து வச்சவன். ஆபீஸ்ல மேனேஜர் உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு இது ஒரு என்னடா முணங்குற? ஒண்ணுமில்ல. ஏய், பாக்கெட்ல பணம் வச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு வராத. லஞ்சம் வாங்கிட்டேன்னு புடிச்சிட போறாங்க. இது ரேகாவை தானே? ஏய், போடா. ஒரு டவுட், நம்ம செக்ரட்டரி போடா. சரி. Stupid idiot. அக்லியா இருக்குடா. நல்ல ஐயோ, கண்டாவி கண்டாவி. இந்த காலத்து பசங்களுக்கு செலக்ஷன் பண்ணவே தெரியல. சும்மா தொட்டலும் வத்தலும் கருவாடுமா கொண்டு வந்து உட்கார வச்சு வீச்சோட பெருமையே கண்டுக்கிறானுங்க பாவிங்க. என்ன ரேகை பாக்குறீங்களா? ம். உங்களுக்கு ஆயில் கெட்டிதான், நான் ஜாதகத்திலே பார்த்துட்டேன். நான் அதுக்காக பார்க்கல. பின்ன எத்தனை பொண்டாட்டிங்கன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்ல. எத்தனை புள்ளைங்கன்னு பார்த்தேன். அது ஆம்பளைங்க கையில தெரியாது, பொம்பளைங்க கையில தான் தெரியும். அப்படியா? அப்பனா உன் கையை காட்டு. காட்டு பாக்குறேன். என்னங்க கையை விடுங்க. இன்னைக்கு பார்க்காம விட மாட்டேன். இப்ப விட போறீங்களா இல்லையா? விட்டுட்டேன். இதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணி பீச்சுக்கு வந்திருக்க தேவையில்லை. அட பம்பாய் பால்கோவா பாட்டி தம்பி. பணம்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. உங்க ஃப்ரெண்டு கிட்ட கடனை திருப்பி கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேனே. மல்லிகை கடைக்கு? மல்லிகை கிடைக்க கடனுக்கு 2000 மல்லிகை கடைக்கு 500 சேர்த்து 2500 ரூபாய் கொடுத்தேன்ல. ஐயோ, அந்த பணத்தை சேதுகிட்ட கொடுத்துட்டேனே. என்னங்க மறந்து போறதுக்கு 5 10? என்ன லட்சுமி இந்த நேரத்துல போய் பணத்தை பத்தி பேசிக்கிட்டு? சிந்திச்சு பாரு. ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு பீச்சா? தம்பி, யூ ஆர் கிரேட் மேன். தம்பி, உன் வயசுல நான் மாசம் ஒரு லேடிஸோட தான் சுத்துவேன். பட் நீ டெய்லி ஒரு லேடிஸோட சுத்துறேன். இல்ல லட்சுமி, நேத்திக்கு பார்த்த பொண்ணு மாடர்ன் லுக், நாகரிகம். இந்த பொண்ணு ஃபேமிலி லுக், கலாச்சாரம். இவளை கட்டிக்க, அவளை வச்சுக்க. ஓகே, என்ஜாய். மேரேஜ்ல மீட் பண்ணிட்டு வா. வருது. மயக்கம். சேது 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 சேது.
கூப்பிட்டீங்களா? உனக்கு எவ்வளோடா பணம் கொடுத்த? 2000 ரூபாய் என் பொண்டாட்டி 2500ங்கற இருந்துச்சு. நீ எனக்கு எப்பவும் போட்டு தருவியேன்னு நினைச்சு கொண்டு போயிட்டேன். உன்கிட்ட வாங்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குடா. உன் சீட்டை கிழிக்க எனக்கு உரிமை இருக்கு. கெட் அவுட். ரகு வேண்டாம். சார், ஹலோ கமன் சினம். சேது ரொம்ப நல்லவரு. சேது ஆமா நல்லவன் தான். கொஞ்சம் அதிகமா பேசுவாரு. ஆனா அவரை மாதிரி ஒரு உண்மையான நண்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். இடியட். நான் சிபாரிசு பண்றதா தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி வச்சுக்கோங்க. இவளை கட்டிக்கோ, அவளை வச்சுக்கோ. என்ன சொன்னீங்க? வச்சுக்குங்கன்னு சொன்னேன். இன்னும் வச்சுக்குங்க, வச்சுக்குங்க, வச்சுக்குங்க. வச்சுக்கிறேன். மேனேஜர் சார், ஏன் நீங்க சிரிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ ரேகா சொன்னதுக்காக உன்னை நான் வேலையில வச்சிருக்கேன்டா. நீங்க வச்சுக்கிட்டே சரி, ரேகா உங்க கூட மட்டும் நெருக்கமா பழகுதே, அது ஏன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. சொல்றேன் கேளு. என் பழக்க வழக்கங்கள், என் பர்சனாலிட்டி. பழக்க வழக்கம்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். பர்சனாலிட்டின்னு மட்டும் சொல்லாத. ஏன்? பர்சனாலிட்டியை பார்த்து பழகிறதா இருந்தா ரேகா என் கூடல பழகிருக்கணும். செருப்பு பிஞ்சிடும். தேங்க்யூ. அது கிடக்கட்டும். 4ஆம் கிளாஸ்ல இருந்து நான் ஒன்னா பழகிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என்ன உன் வீட்டுக்கு கூட்டு போய் இவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்கியா? என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா உனக்கு கௌரவமா இருக்குமே பாக்குறேன். அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லடா. நல்ல வேளை வண்டியில யாருமே இல்ல. ரொம்ப நன்றி. அது சரி, அடிக்கடி பொண்ணுங்களை கார்ல பிக்கப் பண்ணிட்டு போறியே, நீ உங்களை பார்க்கு பீச்சு பிக்கப் பண்ணி கூட்டு போய் பண்ணிட்டு இருக்கியா? ஒண்ணும் பண்ணல. அப்ப உனக்கு எதுக்குடா பேண்ட் ஷர்ட்? ஆஃப்டர் ஆல் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன் நானே வகை வகையா. பார்க்கலன்னா அது தப்பு இல்ல. ஆனா உன்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. என்னடா பண்ண சொல்ற? என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலிங்க கூட பழகணும்டா. அங்க பார். என்ன பல்லவன் பஸ்? நோ நோ நோ, அதுக்கு முன்னாடி பார். பல்லவிங்க ஃபுல் ஃபோர்ஸா நிக்கறாங்க. எல்லாம் ஏன் ஆளுங்க? நம்ம ஆளுங்கன்னு சொல்றா. சரி நம்ம ஆளுங்க. ஹாய். கலர் கலரா நிக்குதுடா. சிவகா பாத்து நிறுத்தி இட விட மாயிராம. ஹலோ கேர்ள்ஸ். குட் ஈவினிங் மிஸ்டர் ரகு. நல்ல வேளை வந்தீங்க. வாங்க ஏறுங்க. டேய் இறங்குடா. நடந்து வாடா. முடியாது. நான் தான் உட்காருவேன். ஏறுங்கம்மா, பாத்து ஏறுங்க. ஒரு பின்னாடி தான் உட்காருங்க. சேது நீ வேணா. நானும் வருவேன். ஏன்டா அலையற அல்ப? டேய் என்னடா? டிராவல் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு சொல்ல வந்தேன். எனக்கு காது நல்லா கேட்கும். அங்க இருந்து சொன்னாவே போதும். இந்த நோன்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. வாரத்துக்கு 3 நாள் இவங்க பஸ் இதே மாதிரி பிரேக் டவுன் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் கியர். எனக்கு மட்டும் டிரைவிங் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. யாருங்க இவரு? இவனா? ஆபீஸ் பியூன். அதானே பார்த்தேன். ரகு ரகு, இதுக்கு முன்ன கார்ல ஏறினதே இல்லையா? அவன் எங்க ஏறி இருப்பான்? அவன் ஒரு காட்டான். அதுவும் பென்சில வேற ஏறி இருக்கான். அதெல்லாம் பாத்திருக்கேன். நீங்க முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. பார்த்து தாண்டா ஓட்டுறேன். ரகு, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? எப்படி திடீர்னு என் வலது கையில வளையல் வந்தது? மடையா முண்டம், அது அவங்க கைடா. சாரிம்மா. என்னடா? இல்ல இடம் மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. என்னது? இல்ல என் கையில கிள்ளி பாக்குறேன்னு நினைச்சு அவங்க கையில தெரியாம கிள்ளிட்டேன். கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் மடையன். எது எங்க இருக்குன்னு தெரியலையே. கைய கடை வச்சுட்டு நேரா பாடுறா. சும்மா இருக்க மாட்டீங்க? முன்னாடி பார்த்தா ஒரே முடியா இருக்கு. என்ன பண்ணி பெட்ரோல் தீந்துரும்னு உனக்கு தெரியாதா? ஏமா இப்படி பேசுறீங்க? காலைல மாங்காட்டுல ஆரம்பிச்சு அந்த அம்மா இந்த அம்மா எல்லா அம்மனையும் பார்த்தாச்சு. ஜீனத்தம்மனை தவிர ஒரு 5 நிமிஷம் இருங்க, பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன். நாங்க எப்படி இங்க தனியா நிக்கிறது? அம்மா உங்க நெத்தியில இருக்கிற குங்குமத்தை பார்த்தாலே ஏதோ பொம்பளை சாமியான்னு நினைச்சு ஒரு அடி தள்ளி நிப்பாங்கம்மா. ஒரு 5 நிமிஷம் இருங்க, அதை வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரி போயிட்டு வா. ஏற்கனவே லேட். மாமா வேற காத்துட்டு இருப்பாரு. அண்ணி அங்க பாருங்களேன், நம்ம வண்டி மாதிரி இல்ல? பை பை கேர்ள்ஸ். நம்ம வண்டியே தான். வீடு வரைக்கும் துணைக்கு வரட்டுமா பாப்பா? தலைவா, சூப்பர் பார்க்கிங் நிக்கிறாங்க. வாங்க வாங்க. ஹலோ, இது உங்க வண்டி மாதிரி தான். கூச்சப்படாதீங்க, யோசிக்காதீங்க. வாங்க. வந்துகிட்டே இருக்காங்க. வேகமா வர்றாங்க. வந்துட்டாங்க. நானும் தான் தனியா இருக்கேன்.
கொஞ்சம் அப்பா ஓகே சொன்னது புரிஞ்சது இல்ல? ஏண்டா பின்னாடி பாக்குற கண்ணாடி உன் பக்கம் திருப்பிக்கிட்டா? கொஞ்சம் பின்னாடி பாத்துக்கிறாரு ரகு. சரி. ஏங்க ஆ. நீங்க வாயில சிகரெட் வச்சுட்டு ஓட்டினா எவ்வளவு ஸ்டைலா இருக்கும். அப்படியா? சிகரெட் பிடிச்ச ஸ்டைலாவா இருக்கு? காலையில இருந்து 4-5 பாக்கெட் ஆச்சு. இதுக்கு மேல பிடிச்சா நெஞ்சு எகிறிடும். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பக்கத்துல வாங்க. பரவாயில்ல. கட்ட பிரம்மச்சாரின்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல உங்களுக்கு ஓட்ட கஷ்டமா இருக்குமே தான். ஏதோ பொம்பளை ஆச்சேன்னு 60லயே போயிட்டு இருக்கேன். இல்லனா நம்ம ஸ்பீடே 90-100 தான். சும்மா கியா. ஆமா வீட்டுல இருக்கவங்க ரொம்ப பயப்படுவாங்களே. ஏமா வீட்டை பத்தி ஞாபகப்படுத்தி விடுற. வீட்டுக்கு போனாவே ஒரே டென்ஷன் தான். சார் சார் நாங்க இறங்குற இடம் வந்துருச்சு. அன்னைக்கு இதை விட தூரத்துல இல்ல நிறுத்தணும். சார் இங்கதான். நிறுத்தணுமா? சீ, குறும்பு. இங்கே வா. இல்ல இங்கதான். ஆ. யோ, ஆ. இறங்கியா? ஐயோ. பாத்து இறங்க. பாய் ரகு. Bye, girls. சேது நீ வேணாம்டா. நோ இவங்க இறங்கினதுக்கு அப்புறம் நான் இறங்கிக்கிறேன். டேய் நானே உங்களை இறக்கி விட்டுறேன். எங்கங்க போனோம்? ரகு 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 நிறுத்துடா, நானும் வர்றேன். துரோகி மங்களகரமான பார்ட்டியை தள்ளிட்டு போறான். சரி தள்ளிட்டு போங்கிறேன். பெல் அடிச்சாதான் பியூன் உள்ள வரணும். வெளியே போ. வீட்டுல பொண்டாட்டிங்க கிட்ட திட்டு வாங்குறது, ஆபீஸ்ல பியூனை திட்டுறது, எல்லா ஆபீசர்களுக்கும் இதே பொழப்பா போச்சுங்கிறேன். டேய் என்னடா? இதே ஒண்ணுமில்ல, நேத்து ஏய் ஆபீஸ் நேரத்துல ஆபீஸ் வேலைய பத்தி தான் பேசணும். தெரியல? போ. நானும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ரேகாவை பத்தி தான் சொல்லலாம்னு வந்தேன். வேண்டாம்னா விடுங்க. ஏய் சேது சேது உட்கார்றா சேது. வேண்டாம் சார், நீங்க அப்புறம் கோவப்படுவீங்க சார். ஏய் சேது எனக்கு இருக்கிற ஒரே நண்பன் நீதானடா. உன்கிட்ட கொச்சுக்காம வேற யாருகிட்ட கொச்சுக்க போற? கம் ஆன் சிட் டவுன். சிட். இந்தா சிகரெட் அடி. என்னமோ ரேகாவை பத்தி சொல்ற நீ. என்ன சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல, பார்க்க வேண்டிய விஷயம். பார். சந்தேகமே வேண்டாம், ரேகா தான். சேது ஓஹோ, சரி சரி புரியுது. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு கண்ணாடி மாதிரி உன் முகத்துல தெரியுது. இத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நான் என்ன நண்பனா? பாத்துருவோம். பாம்பேல மாடலிங் இருந்தவ தானே, மாட்டேன சொல்ல போறேன். பார்ட்டி படு ஃபாஸ்ட். அப்படியா? முடிச்சுட்டு வந்துடுறேன். இங்க விடுறேன், அங்க விடுறேன். ரேகா அம்மா. நான் ரேகா அம்மா இல்ல, ரேகா தான். ஜோக்கு. ரகு ரொம்ப நல்லவன், இது நல்லவர். நல்லவருக்கு இந்த மாதிரி சோதனை வரக்கூடாது. என்ன சோதனை? என்கிட்ட சொல்லக்கூடாதா? உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யாருகிட்டங்க சொல்ல போறேன். நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல இருந்து ஃபைனல் ரிப்போர்ட் எல்லாம் ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பணும். அவர் எக்கச்சக்கமான குழப்பத்துல இருக்காரு. உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க சொன்னாரு. ஷியோர், அவருக்கு எப்ப வேணாலும் ஹெல்ப் பண்ண நான் தயாரா இருக்கேன். நான் நினைச்சேன் நாளைக்கு சண்டே, வீட்ல இருந்தா வேலை நடக்காதுன்னு ஹோட்டல் கலிங்கால ரூம் புக் பண்ணிருக்கார். எங்க வீட்டுக்கு வரலாமே, டிஸ்டர்பன்ஸா இருக்காது. அவருக்கு இருக்குமே. ஆபீஸ்ல இருந்து ஹோட்டல், இது ஹோட்டல்லே ஆபீஸ். சீனா பாஷை வந்துருச்சு, வளர்றேன்னு நினைக்கிறேன். சரி, ரூம் நம்பர் என்ன? கேட்டு சொல்றேன். பேரு எஸ்.எம். கஜபதி. போட்டுக்கோயேன். 44 பாரதியார் தெரு, திருச்சி 44. டபுள் ரூம் தானே சார்? ஆமா டபுள் ரூம் தான். இது குடும்பத்தோட தங்குறாங்கல்ல. ஏசி ஏர் கண்டிஷன். ஏசி போட்டு வைப்பா. சரிங்க சார். 209. 209. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ராசியான ரூம். ஏய் ஏன்டா இப்படி தப்பு தப்பா அட்ரஸ் எல்லாம் கொடுக்குற? இதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி போனா தான் இந்த காரியத்தை முடிக்க முடியும். ப்ரமோஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாதப்பா. ப்ரமோஷனா? என்ன சொல்ற நீ? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸுக்கு போனா ப்ரமோஷன் தானே. புரியல. என்னப்பா அது?
நேத்து வரைக்கும் நீ உன் ஒய்ஃபை தவிர வேற யாரையும் பார்த்ததில்ல. நாளைக்கு இன்னொரு பொண்ணை தொட போற. அதான் ப்ரமோஷன்.